இந்த படம் என்னோட நண்பர்கள் குழு தான் பண்ணியிருக்காங்க. இது ராகவேந்திரா அவர் தான் இயக்குனர். முதல்ல இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த படம் என்ன அதுக்குள்ள கதைக்குள்ளே இழுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்கு. சின்ன படம், இண்டிபெண்டன்ட் படம்ங்கிறத தாண்டி இந்த படம் போகணும் நிறைய பேருக்கு அப்படிங்கிறதுக்காக ரேகா நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இறங்கி நிறைய வேலை செய்து முடிவு பண்ணோம். ஸோ இப்போ உங்களால் நல்ல ரீச் கிடச்சிருக்கு, ஏற்கனவே நல்ல ரீச் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படக்குழு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ராகவ் டைரக்டர், ராகுல் ப்ரொடியூசர், அண்ட் மூராயா இருக்காங்க, அண்ட் அஞ்சனா மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அண்ட் லீடு இவங்க பண்ணியிருக்காங்க நாகராஜன் கண்ணன். அண்ட் அவங்க ரைட்டர் கூட, ஒரு பாடலாசிரியராகவும் இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்காங்க. அண்டு படத்துலேயும் ரைட்டர், படத்தோட ரைட்டர் ரெண்டுமா இருக்காங்க. அண்ட் படக்குழு எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இப்போது டைரக்டர் பேசுவார். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இது 2வது படம் இங்கே உட்காந்து பார்த்து எங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் எடுத்தோம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல. ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒரு டீசெண்டான ஒரு படம் எடுத்திருக்கோம். அது நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுங்க. ஸோ பேசுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஜெனுவனாக தோணுதோ அதை பேசுங்க. பட் கண்டிப்பாக பேசிடுங்க, பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், நீங்கள் எல்லாருமே பேசுனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ட்ராக்ஷன் வரும், மக்கள் வருவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாயக்கூத்துங்கிற மிக அருமையான படத்துடைய இசையமைப்பாளர், என்னுடைய தமிழ் சினிமா டெபியூ இது. ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எனக்கு முதல்ல இதை எடுத்துகிட்டு வரப்போ இவங்க ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் வந்தாங்க. பட் என்னுடைய இன்புட்ஸ் அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு பாடலும் வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா, அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபார்மேட், அதனால தான் ஒவ்வொரு பாடலும் சவுண்ட்லேயும் சரி அதோடைய ஃபார்மேட்டும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக நீங்கள் கேட்குற தமிழ் சினிமா பாடல்கள் மாதிரி இல்லாமல் ஒரு புது சவுண்ட், ஒரு புது ஏஸ்தட்டிக், ஒரு நல்ல ஃபீலிங்கோடு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் எங்களுடைய படத்தை பற்றி பேசுங்க. அண்ட் உங்களுடைய வேர்ட்ஸ் வில் மீன் அ லாட் டு அஸ். தேங்க்யூ. வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப நன்றி. இது சமூகத்தில் அந்த கட்டமைக்கப்படும் பொழுது முக்கியமாக சில பேர் இருப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். அங்கிருந்து நிறைய பேர் அதை பின்தொடர்றாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்கு, அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அந்த படத்தில். அப்போ அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான நோக்கம் இருக்கணும், அந்த எழுத்தோட அந்த தன்மை என்னவா இருக்கணும். இது கிரியேட்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுகிறோம், படைப்பாளின்னு ரைட்டர்ஸாக இருக்கலாம், மற்ற துறையாக கூட இருக்கலாம். இந்த மொத்த படைப்பாளிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு இது இருக்கும்னு சொல்லி பேசுவோம். இதுதான் இந்த படம் சொல்ல வந்த விஷயம். மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த விமர்சனங்களை கொடுங்க. ரொம்ப நன்றி வர்றது. தேங்க்யூ. நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அடுத்தடுத்து 2 படங்கள்லையுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள், ஏன்னா எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. எனக்கு இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் பழக்கம். ஆமாம் ஆமாம். ஆனால் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக. அதாவது படைப்பு, ஒரு படைப்பாளி, அந்த கதாபாத்திரங்கள், அது இப்படி ஒரு கதை போகுது. ஆனால் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப அடிநாத
அதுதான் இருந்து இப்படி, ஏன்னா நீங்க யாரு என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த படம் வந்து உங்களை பற்றி எனக்கு சொல்லிச்சு. அது எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. இதுல நான் பங்கு பெற்று இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யாருன்னே தெரியாது. இப்ப நீங்க சொன்ன உடனேதான் தெரியும். அந்த கதையோட இழுத்துட்டு போச்சு. இல்ல, அந்த கதையோடையே நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போறது மாதிரியான ஒரு தன்மை அது வந்து கொடுத்தது. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. தயாரிப்பாளர் நீங்க எல்லாருக்குமே இந்த படத்தை கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. சார், என்னோட பேர் ராகுல். எல்லாருக்கும் நல்லா ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்கோசம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. நீங்கள் எழுதுறதுல தான் எங்களோட லைஃப்லாம் இருக்குது. ஏன்னா சின்ன படம் நாங்கள் நிறைய இடத்துக்கு கொண்டு போனோம். ஸோ எல்லாரும் ஆக்டர் இல்லைன்றாங்க, கதை நல்லா இருக்குன்றாங்க. ஸோ கடைசியாக உங்கள்கிட்ட தான் வந்திருக்கோம். நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து போகணும். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். ஆமாம் சார். ஆமாம் சார். இந்த படத்தோட எடிட்டர் சொல்றீங்களா சார்? எடிட்டர் வந்து நாகுரான். அவர் இங்க இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு. அவர் வந்து சானிக் ஆயுதம், கேப்டன் மில்லர், டான் இதெல்லாம் பண்ணவர். இன்ஃபேக்ட் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ஹானஸ்டா இதுல வந்து நாங்க இந்த டெக்னிக்கல் டீம், எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து we are so grateful. என்னன்னா இது ஒரு லிமிடெட் பட்ஜெட். நாங்க இது 25 lakhsல எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆமா. அண்ட் நாங்க இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ கொஞ்சம் எக்ஸலண்டா எங்களால் அதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க காரணம் எங்களோட டெக்னிக்கல் டீம் தான். ஸ்டார்டிங் வித் சுந்தர் ராமகிருஷ்ணன். அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்துல ஒரு முக்கியமான பில்லர் அவரு நாங்க கொடுத்த லிமிடேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ்ல பாதி தான் நாங்க கொடுப்போம், லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம். என்ன கொடுத்தாலுமே அதுல ஒரு பிரில்லியண்டான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்க கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து அஞ்சனா. இவங்க கிட்ட நாங்க போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை. நாங்க வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க, இதுதான் பட்ஜெட். அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போனோம். ஆனா இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி இவங்க இன்ஷார்ட் ஒரு 5 சாங்குமே படத்துல ஒரு நல்ல எலிவேஷனை தான் கொடுத்தது. ஸோ அது ஒரு பக்காவா கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நாகூரானும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ்ல இருந்தாரு. நாங்க அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம். அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம், பெரிய படங்களுக்கெல்லாம். ஆனா இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும், நாங்க கொடுக்குற பட்ஜெட்டும் அங்க அவர் வாங்குறதும். பட் அதுக்கு என்ன ஜெனுவினிட்டி, என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபர்ட் வந்து எங்க படத்துக்கும் போட்டாரு. ஸோ டெக்னிக்கல் டீம், நாகுரானுக்கு மட்டும் இல்ல, என்டையர் டெக்னிக்கல் டீம் we are so grateful சார். உண்மையிலே எல்லா டெக்னிக்கல் இருக்கவங்க எல்லாரும் all the technicians work well sir. Yes sir. Thank you sir. ஆமா சார். சார் நாங்க வந்து ஆக்சுவலி ஒரு டீம் சார். இந்த டீம்ல வந்து நாங்க எங்களோட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றது கண்டென்ட். நாங்க நிறைய கண்டென்ட் வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த கதையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் நாங்க சேர்ந்து தான் நாங்க வந்து எழுதுறோம். ஸோ இதுல வந்து நாங்க அது மட்டும் இல்ல, நாகராஜ் இருக்காரு, இட்ஸ் வைடர் டீம், வினோத் இருக்கான். நாங்கெல்லாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவா இருந்தது இனிஷியலா, சம்வேர் இன் 2014 or 2013. ஸோ அந்த டைம்ல இருந்து ஃபைனலா நாங்க வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம். இண்டிபெண்டா ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒண்ணா உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம், என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப கமர்ஷியலா போகாம இந்த ப்ராசஸை நம்ம ஃபர்ஸ்ட் கத்துப்போம். அதுக்காக இந்த மாதிரி நாங்க ஃபைனலா இங்க வச்சிருந்த லாட்ல இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார். தெரியல சார். ஐ மீன் we have stories sir, we have lot of stories. Thank you sir, thank you so much. சார், டைரக்டர் சார், நீங்க யார் சார்? ஏன்னா ரொம்ப பிரமாதமா ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. நீங்க நேரடியா சினிமாவுக்கு வந்தீங்களா இல்லை யார்ட்டையாவது அசிஸ்டண்டா அந்த மாதிரி இருந்தது? சார், நான் வந்து பிரம்மா சாரோட அவரோட அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். அவரோட ரைட்டிங் டீம்ல இருந்திருக்கேன். நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன். நான் ஃபோர்ட்ல வந்து க்ளோஸ் டு 15 years என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்கே ஒர்க் பண்ணதுனால
நான் போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியல. பட் பிரம்மா சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு இந்த ஸ்டோரியிலேருந்தும் எல்லாத்துலேயும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தோம். அதில் நிறைய தப்பு பண்ணோம். அப்படி எடுத்து கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கோம் சார். இப்போ 25 லட்சம்னு பெருமையாக சொன்னீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம், ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து மு ராமசாமி சார், டெல்லி கணேஷ் சார், அதுக்கப்புறம் சாய் தீனா, இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே. கண்டிப்பா சார். ஆனா இப்போ எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம், அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்ட் கிரியேட் பண்ணோன்றது இருந்தது. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இப்போ கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஓகே ஓரளவுக்கு இவங்க டீசெண்டாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு அதுதான் சார். உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க. தேங்க்யூ அந்த சார். அளவுக்கு பிரமாதமாக இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலி இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா இவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஐகான், ஒரு பெரிய டைரக்டர், 20 படங்கள் பண்ணவர். ஆக்சுவலி அந்த அவங்க அப்பாவை பற்றிய கதையை கேட்கும்போது அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அவருக்கு ஒரு இந்த படம் பண்ணுறது வெறுமனே இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கோல் இல்லை, அதை நீங்களே சொல்லிடுங்க உங்கள் அப்பாவோட. அப்படி இல்லை சார். எங்கள் அப்பா அவர் பேர் கேஜி ராஜசேகர். அவர் மலையாளத்தில் வந்து ஒரு 20 படம் பண்ணியிருக்காரு. பட் அவர் கடைசி படம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய லாஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து வேலைக்கு போக வேண்டியது இருந்தது. வேலை பண்ணோம், அந்த கடன்லாம் அடைச்சிட்டோம். இப்போ கையில் கொஞ்சம் காசு இருந்தது. ஸோ அதனால எல்லாரும் காசு போட்டு படம் எடுத்தோம். சார் ஸ்டோரியில நீங்க ஃபுல்லா அந்த ஸ்டோரி உள்ள போற மாதிரி தான் இருக்கு. ஆமாம் சார். 2 இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது. ஒன்னு உங்களை ஓவர்டேக் பண்ணி நீங்களே போன மாதிரி இருந்தது. எது சார்? அந்த வேக் சார் பேசுனது, நான் கிரியேட் பண்ண கேரக்டர் என்னையே ஓவர்டேக் பண்ணி போதுறான்னு அது உங்களுக்கு தோணுச்சா? இன்னொரு இடம் வந்து ஆட்டோக்கார் ஜீன்ஸ் போட்டு உக்காஞ்சி பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அது அவர் வந்து பாத்ரூம் போற மாதிரி இல்லை சார். அது வந்து அவர் அந்த இடத்துல உட்கார்றாருன்னு மாதிரி வச்சோம். அப்புறம் அந்த விவேக் சார் வந்து சும்மா ஒரு டார்க் ஹியூமருக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக வச்சோம் சார். இல்லை சார். சார் இப்போ இது மாதிரி இங்கிலீஷ் மூவி ஒன்று பார்த்துருக்கோம் நம்ம. இதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து எழுதும். ஒருவேளை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்களா கிரியேட் பண்ணுறாரு? சார் இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த கேரக்டர் வெளியில வந்து அந்த ரைட்டரை கேட்குற நிறைய இருக்கு சார். லைக் ஒரு படம் மட்டும் இல்லை. தமிழ்ல வரல. ஆமாம் சார். ஆத்தர் இன் சர்ச் ஆஃப் 6 கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக், 6 கேரக்டர்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஆத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு சார். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் வெளியில வந்து இந்த ரைட்டர் கிட்ட கேட்கறதுன்றது நிறைய கதைகள் இருக்கு. எது சார்? ஓ, அந்த அனிமேஷன்லாம் நீங்க சொல்றீங்களா? இது வந்து ஓவியர் ஜீவா சார் எங்களுக்காக வரைஞ்சாரு. அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேரக்டர் அண்ட் ரியல், இது ரெண்டும் போய் வருது. அதனால அந்த ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணோம் சார். டைரக்டர் சார், நீட் பத்தி பேசிருக்கீங்க, அது என்ன இன்ஸ்பிரேஷன்? அதுக்கப்புறம் அந்த நீட்டை பத்தி நீங்க பேசும்போது கடைசியில இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற மாதிரி தான் காட்டுறீங்க. பட் இது கான்ட்ரவர்சி ஆல்ரெடி இருக்கு, எக்ஸாம் எல்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அரசியல் ஏன் நீங்க பேசல? இதுல நீட் எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார், தீர்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல சார், நாங்க அப்படியே ஆக்சுவலி கொடுக்கல. அதான் அந்த ஓப்பன் எண்டா நாங்க வச்சோம் சார். என்னன்னா அது நீட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டு வராங்களா இல்ல அது ரத்து ஆயிடுச்சான்றது வந்து நம்ம வேர்ட்ஸ்ல எதுவுமே கன்வே பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் இருந்தது. நமக்கு வந்து நீட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரத்தா இருந்தது. ஸோ அதனாலதான் அது ஓப்பன் எண்டா விட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். நல்லா இருக்கு. மாற்று சினிமாவை விரும்புபவர்களுக்கு நிச்சயம் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெகுஜன மக்களிடையே அந்த படத்தை கொண்டு போகிறது ரொம்ப விளம்பரம் பண்ணியிருக்கணும். நீங்க கண்டிப்பா சார். ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட படத்தை போட்டு காட்டி எப்படியாவது பண்ணுங்க, நாங்கள் என்ன பண்றது சொல்லுவோம். சார் சார் நீங்க ஜஸ்ட் பேசுங்க சார், எங்களுக்கு அது போதும் சார். ஏன்னா நீங்க பேசுறோம், அதனுடைய ரீச் வேணும்ல. அதுதான் சார். நீங்க ஒரு மாசமா சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு எழுதியிருக்கலாம். அதான் சார், நீங்க உங்களுக்காக தான் பேசுறேன். கண்டிப்பா சார், அக்ரீட், ஆனஸ்டா அக்ரீட். பட் நீங்க பேசுனீங்கனால, ஏன்னா எங்களுக்கு இது புதுசு சார். ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வரும். நாங்க ஃப்ரெஷ்ஷா வந்து கத்துக்கிறோம். இல்ல நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஈவன் ரைட்டிங்லேயே வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம், டர்ன் பண்ணி பார்க்கும்போது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லயும் மேபி நாங்க லேட்டா வந்திருக்கோம். மார்க்கெட்டிங் நீங்க சர்வே பண்ணிருக்க கூட தேவையில்லை. இருக்கிற இளம்பிய குழுக்கள்கிட்ட நீங்க கொடுத்துருந்து படத்தை பாருங்கன்னு சொல்லி அவங்களே ப்ரமோஷன் பண்ண வச்சிருக்கலாம். ரொம்ப ஈஸியா வந்திருக்கும்.
அது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சார். நம்ம ஆக்சுவலி இந்த படம் முடிச்சு ஒரு 1 இயர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம நிறைய பேருக்கு போட்டு காமிச்சோம், இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம். அது நமக்கு நிறைய கிளிக் ஆகல. நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பல ரீசன் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பட் இந்த படம் இந்த வருடத்தை ஒரு முக்கியமான படங்கள். தேங்க்யூ சார். சார், அந்த குலக்கு ஆசாரி வேலை தான் ஆசாரி தான் செய்யணும்னு குலக்கல்வி திட்டத்தை வற்புறுத்திருக்கீங்க. அப்படி இல்லை சார். இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, லைக் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது இங்க வந்து அந்த ஒரு எழுத்தாளரோட மனநிலையிலேருந்து நம்ம அந்த இதை பார்க்குறோம். ஸோ இங்க அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம். சூப்பர், தேங்க்யூ சார். சார் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அதை சொல்லி, 100 இல்லை எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. இவர் பார்க்கறதுக்கு ஜெயராம் மாதிரி இருக்காங்க. இவர் பதில் சொல்ல மினி ஜெயராம்லாம் இல்லை, நடிப்புல நல்ல பெரிய ஜெயராம் அவரு. இதுக்கப்புறமா முருகன் மந்திரமும் ரேக்காவையும் வச்சு சார் பப்ளிசிட்டியில கொஞ்சம் கவனம் செலுத்த. கண்டிப்பா. ஏன்னா முருகன் மந்திரம்லாம் வந்து சினிமாவில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை அவர் சப்போர்ட் பண்றப்ப இது நல்ல படங்கிறது எனக்கு புரிஞ்சுது. வாழ்த்துக்கு. நாங்க ஆக்சுவலி ரேகா மேடம் ஆகட்டும், முருகன் மந்திரம் சார், ராஜ்வேல் சார், இவங்க வீட்டுலாம் லேட்டா போனோம். நாங்க எங்க தப்பு தான், லேட்டா போனோம். அதனால இவங்க என்ன புஷ் பண்ண முடியுதோ பண்றாரு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம ராஜ்வேல் சார் அவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் வந்து சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க சார். அவர் அபிபி படத்தோட கோ டைரக்டர். இவரு தான் வந்து எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருசா தெரியாது, உள்ள டைரக்டர்ஸ் தெரியாது, யாருமே தெரியாது. இவரை நாங்க மீட் பண்றோம், இவர்கிட்ட நாங்க பேசுறோம். இவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு அழகான இண்டஸ்ட்ரியை காட்டினாரு. என்னன்னா கால் பண்ணுவாரு, பிரதர் இன்னைக்கு நம்ம எங்க போறோம், யாரை பாக்குறோம், எந்த டைரக்டர் கிட்ட போய் காட்டுறோம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வந்து நாங்க 2 பேரும் பைக்ல கிட்டத்தட்ட நிறைய டைரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் இவங்க கிட்டலாம் போய் நாங்க படம் காமிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து ராஜ்வேல் சாருக்கு தான். இங்க அஜயன் பாலா வந்திருக்கிறாரு, அவர் ஒரு வார்த்தை பேசுவாங்க, ஏன்னா படம் பார்த்துருக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார். அப்படி இல்லை சார். என் ஃப்ரெண்டு பேரு ஸ்ரீனிவாசன். ஸோ சின்ன வயசுல தெரியும், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவனோட பேர்ல வச்சது. ஆனா அவன் இந்த கேரக்டர்லாம் சம்மந்தம் இல்லை, பட் சும்மா அவனுக்காக அந்த பேரை வச்சது சார். இன்னொரு விஷயம் லாஸ்ட் சார், அரவிந்த் கூட நம்ம தேங்க் பண்ணோம். ஆக்சுவலி அரவிந்தும் வந்து அவர் அஸ்திரம் படம் டைரக்டர். அவர் இந்த படத்துல அசோசியேட் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. அவரு பர்சனலா எடுத்து அசோசியேட் ஆகி எங்களுக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்கு. அரவிந்த் போவோம் சார். உங்க ஃபேமிலியே வந்து மியூசிக் ஃபேமிலி, அம்மா கூட மியூசிக் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் லேடி மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை சார். எங்க அம்மா ஜஸ்ட் சிங்கர், மலையாளத்துல பாடுவாங்க, அவ்வளவுதான். சார் நாவல் தலைவி 2 படம் வந்தது. ஒன்னு வந்து தலை அஜித் நடிச்சாங்க, 2 அது பெரிய இதுவா போல. 2வது அருள்கிரி சார் பண்ணாரு, அதுவும் நாவல் தழுவி தான் போகும். ஸோ இந்த மாதிரி நாவல் தழுவி போகும்போது அதுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஹீரோ இப்படி வச்சா அது ஓடும் அப்படின்வாங்க. பட் இவரு அறிமுகமே இல்லாத ஒரு ரைட்டரை கொண்டு வந்து உள்ள அவர்கிட்ட நீங்க சொன்னீங்க, நீங்க தான் ஹீரோ அப்படின்னுட்டு. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்லே இவர் நம்ம டீம் நம்மளோட டிராவல் பண்ணுவாரு. நாங்க உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து கதை பேசுறது இப்போ இல்லை, ஒரு 10 வருஷமா நாங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது ரொம்ப வருஷம் முன்னாடியே இவர் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதை எடுத்துட்டு போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சப்போ அவர் சொன்னது என்னன்னா, பிரதர் நீங்கள் இதை பைலட் ஃபிலிம் வச்சுக்கோங்க, இதை ஸ்கிராப் பண்ணிடுங்க, நம்ம வந்து இது ஒரு ஹீரோ ஃபேஸ் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னோம். பட் நாங்கள் டீமாக ஓகேவா இல்லை. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ராகுல் ஆகட்டும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஸ்டபனாக இருந்தாங்க, நோ இது இப்படி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் நம்ம போவோம் அப்படின்னு. ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணி, ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் என்ன ஸ்ட்ராங்னா சார், எங்கள் டீமில் எங்களால் ஒரு நல்ல கதைகள் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த கதை இல்லைன்னா இன்னொரு கதை, அப்படிதான் நாங்கள் அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொன்னோம், சார் இதை விடுங்க சார், நம்ம வேற கதை கேளுங்க, ஆனால் இந்த கதையில இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் சார். இல்லைன்னா எந்த நடிகரை போடலான்னு இருந்தீங்க? ஏன்னா இவர் நல்ல பிரமாதமா பண்ணியிருக்காரு, பட் இவர் இல்லைன்னா யாரை போட்டிருக்கலாம்? எஸ்.ஜே. சூர்யா சாரை போட்டிருக்கலாம், அப்புறம்
குரு சோமசுந்தரம் அந்த மாதிரி நிறைய சார் ஆப்ஷன்ஸ். சார் உங்க அப்பா ஒரு ரைட்டர் டைரக்டர், நீங்க அவர்கிட்ட இருந்து தான் இந்த கதையை எடுத்தீங்களோ? அவரை பாத்திர படைப்பு ஏதாவது மாற்றணும்னு ஃபீல் பண்ணார் இந்த மாதிரி? இல்லை சார், அவர் வந்து இந்த பக்கா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஸ்டைலில் ஃபுல் ஃபைட் ஆக்ஷன் அந்த மாதிரி எடுக்கிறவர் சார். அஜயன் பாலா படத்தை பற்றி எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படத்தை வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்க. இந்த ஒரு நான் இந்த மாதிரி ஒரு 5 எழுத்தாளர் ஒரு 20-30 எழுத்தாளர்களை கூப்பிட்டு 4 ஃபிலிம்ஸில் காமிச்சாங்க. அன்னைக்கு நான் வந்து படத்தை பார்க்க முதல்ல ஒரு 15 நிமிஷம் நான் விட்டுட்டேன். நான் படம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த 15 நிமிஷம் பார்க்கறது தான் இன்னைக்கு வந்தேன். நான் இன்னைக்கு இங்கே திரையிடுறாங்கன்னு சொன்னாங்க, சரின்ட்டு வந்தேன். உங்களோட வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டி இருந்தது. இந்த படத்தை நம்ம ப்ரெஸ் பீப்புள் இதை எப்படி எப்படி இதை பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலே இந்த ஷோவோட ஹீரோ நீங்க தான். உண்மையிலே வந்து இதை அவ்வளோ அருமையாக வந்து நீங்கள் எல்லாரும் ரசித்ததும் இங்கே வந்து நீங்கள் இன்டராக்ட் பண்ணதும் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் ஒரு பத்திரிகையாளனாகவும் இருக்கேன், ஒரு படைப்பாளனாகவும் இருக்கேன், ஒரு ரசிகனாகவும் இருக்கும்போது ரொம்ப பெரிய நம்பிக்கை வருது. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசோதனை படம் கூட தைரியம் பண்ணலாம் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா நான் இது எப்படி பார்ப்பீங்களோ, இதில் என்ன இதை எப்படி நீங்கள் கொண்டு போவீங்களோன்ற ஒரு அச்சம் இருந்தது. அது எனக்கு இந்த நிமிஷத்துல வந்து தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியில நம்முடைய பத்திரிகையாளருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்தோட திரையிடல்ல கிடைச்ச வரவேற்பு மூலமாகவும் நிரூபணமாகுது. அதனால இது நீங்க இவ்வளவுக்கு நீங்க சிறப்பா இதை கொண்டு போறீங்க, அவருக்குள்ள தமிழ் சினிமா இன்னும் பல ஆரோக்கியமான படைப்பாளிகளை, வித்தியாசமான படைப்பாளிகளை, வித்தியாசமான கதைகளை இருக்கக்கூடிய படைப்பாளிகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்று சந்தேகம் இல்லை. இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. எதுல என்ன பிடிச்சதுன்னா, இதுல தான் நினைச்ச ஒரு கதையை, ஒரு வித்தியாசமான ஒரு கதையை, ஒரு வித்தியாசமான கதையை இந்த பட்ஜெட்டுக்குள்ள கன்விக்ஷனோட எந்த சமரசமும் இல்லாம இப்படி ஒரு கதாநாயகனை போட்டு அவரை எடுக்கணும், அவர் வந்து ஒரு 45-50 வயசுல இருக்கக்கூடியவருக்கு ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே உருவாக்கி அதை நடிக்கணும். அதை எடுத்து முழுசா இன்னைக்கு நிறைவேற்றி முன்னாடி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறல. உண்மையிலே அந்த இயக்குனர் வந்து உண்மையிலே எல்லாரும் திரும்ப எல்லாரும் பாராட்டலாம். பங்கேற்ற அனைவருமே சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். நாளைக்கும் பாக்குறேன். நாளைக்கு திரும்ப என் குடும்பத்தில் போய் சத்தியம் தேட்டர்ல எனக்காக கூப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி படங்கள் நான் தொடர்ந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் ரொம்ப ப்ரமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து பார்த்தது எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம். அது உங்களோட ரிசப்ஷனை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய நம்பிக்கை வருது. நீ வருங்கால தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை வருது. ஒரே ஒரு லாஸ்ட் திங் எங்களுக்கு வந்து டெல்லி கணேஷ் சாரை வந்து நாங்கள் தேங்க் பண்ணோம். அண்ட் மூரையா இவங்கெல்லாம் வந்து நாங்கள் தயக்கமாக வந்து இவங்க கிட்ட போனோம். எங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டை சொல்றதுக்காக. நாங்கள் அந்த பட்ஜெட்டை சொல்லியும் அவங்க வந்து எங்களை ரிசீவ் பண்ண விதமாகட்டும், எங்களுக்காக அவங்க நடிச்சு கொடுத்தது நாங்கள் வந்து we are so grateful. அப்புறம் இன்னொன்று வந்து இவர் நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக், இவர் தான் வந்து உடன்பால் டைரக்டர். அண்ட் இவருமே எங்களுக்கு பண்ண சப்போர்ட், இப்போ எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிற சப்போர்ட் அவருக்கு தெரியும், இதுதான் எங்கள் லிமிடேஷன். இப்போ இவர் வந்து இவரால் என்ன புஷ் பண்ண முடியுது, யாரெல்லாம் கொண்டு வர முடியுது, இந்த படத்தை எங்கெல்லாம் கொண்டு போக முடியுதோ அத்தனையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு டீம் சார். நாங்கள் இப்போ உங்ககிட்ட அதை ஆஃபர் பண்ணிட்டோம், நீங்கள் இதான் பண்ணுங்க சார். தேங்க்யூ. அமைச்சிருக்கோம் சார். ஒரு 3-4 அவார்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் மிச்சம்லாம் வெயிட்டிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இல்லை சார், ஐஸ்வர்யா வந்து அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க சார். அவங்க ஆக்சுவலி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. காயத்ரி வந்து ஒரு ஷூட்டில் மாட்டிட்டாங்க. ஸோ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க.